மலருக்கும் போஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆலத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ராஜாங்கம் சொல்றாரு, மலரு, இனிமேட்டு இந்த வீட்டு மருமக நீ தான் விளக்கேத்தணும்னு சொல்றாரு. ராஜாங்கம் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ராஜாங்கம் பொது சபையில சொல்றாரு, சேதுவும் தமிழும் நல்ல வேளை மலரோட வாழ்க்கைய காப்பாத்திட்டாங்க. ஈஸ்வரி கடும் கோவத்தோட இருக்காங்க. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, தமிழு, உன்னை வாழ விட்டதுல என் மகன் வாழ்க்கைய சீரழிச்சிட்ட. உன்னைய இந்த வீட்டுல சும்மா விட மாட்டேன். மலருக்கு பதிலா உன்னை நான் இங்க வேலைக்காரியா கூட்டிட்டு வர போறேன். ராஜாங்கத்தோட தம்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப ஈஸ்வரிய பார்த்து ராஜாங்கம் சொல்றாரு, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இனிமேட்டு போஸ் தப்பு பண்ணா என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு ஈஸ்வரிய. பாட்டியும் ஈஸ்வரிய திட்டுறாங்க. அப்ப ராஜாங்க வீட்டுக்கு அமைச்சர் வர்றாரு. ராஜாங்கத்தை ரொம்ப பாராட்டி பேசுறாரு. ஒரு வீட்டு வேலைக்காரிய மருமகளை ஆக்கிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு. ராஜாங்கம் சொல்றாரு, நான் என்னோட பெருமைக்காண்டி பண்ணல. அப்ப அமைச்சர் சொல்றாரு, இதெல்லாம் ஓட்டா மாறிடும் ராஜாங்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அங்க நின்னுகிட்டு இருந்த சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இப்பதாம்மா புரியுது, பெரியப்பா பண்ணதெல்லாம் ஓட்டுக்காண்டிதாம்மா நம்ம போஸோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டாரு. பெரியப்பாவும் சேதுவும், பத்தாததுக்கு தமிழும் சேர்ந்து சீரழிச்சிட்டா.